வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். இந்தியாவிலே மக்கள் தொகை 121 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் வாக்காளர்கள் மட்டுமே என்று எடுத்துக்கொண்டால் 81 கோடி வாக்காளர் இருக்கிறார்கள். தமிழகத்திலே வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5,50,50,50,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இது ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலின வாக்காளர்கள், மூத்த வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் என பலரும் அடங்கியிருப்பார்கள். இவங்க எல்லாமே ஓட்டு போட போகும்போது மிக முக்கியமா ஒன்னே யோசிக்கணும். முதல் ஓட்டு போடணும். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கடமை, உரிமை எல்லாமே இருக்கு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை யோசிக்கணும். அப்படிங்கறக்காக தான் நாம உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி பேச காத்திருக்கிறோம். இதற்காக நம்ம இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையை நம்ம பார்க்க போறது என்று பார்த்தோம்னால் அரசு ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது குறிப்பா மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்களுக்காக மத்திய அரசு, மாநில அரசு என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள், என்னென்ன திட்டங்களை அமல்படுத்தியிருக்கிறார்கள், அந்த திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதா, அவர்களுடைய குறிப்பாக இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய பிரச்சனையை மையமாக வைத்து என்னென்ன கோரிக்கைகள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம அலச காத்திருக்கிறோம். அதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு துரைபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து முன்னாள் தலைவர், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்தவர் திரு சூரியமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து திரு முருகேசன், மாநில செயலாளர், தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய சேர்ந்தவர் முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் அனைவருமே நம்ம அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். குறிப்பா மத்திய, மாநில அரசை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதிலே நாம் இன்னைக்கு பார்க்க இருப்பது, முதல்ல பார்க்க இருப்பது மத்திய அரசு ஊழியர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அவர்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுடைய பிரதான பிரச்சனையாக இருப்பது பணியில் உள்ள ஊழியர்கள் மொத்தம் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை என்று பார்த்தோம். மத்திய அரசு ஊழியர்கள் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஓய்வூதியம் பெறுபவர்கள் 30 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆக மத்திய அரசின் கீழே 80 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்து மாநில அரசு ஊழியர்கள் எடுத்துக்கொண்டோமானால் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள், 28 மாநிலங்கள் இருக்கக்கூடிய மொத்த அரசு ஊழியர்கள் 1,20 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இதில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் 60 லட்சம் பேர் இருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழியர்கள் என்று மட்டுமே எடுத்து பார்த்தோம்னால் தமிழக அரசு ஊழியர்கள்ல அமைச்சு பணி அப்படின்னு பார்த்தோம்னா 1,07,000 பேர் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து காவல்துறையில 1 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து மருத்துவம், பொது சுகாதாரத்துறை அவர்கள 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள். சத்துணவு, அங்கன்வாடியில் இணைந்திருப்பவர்கள் 2,35,000 ஊழியர்கள் இருக்கிறார்கள். சார்நிலை பணியாளர்கள், இது களப்பணியாளர்கள், இவர்களும் உள்ளடக்கி 1,80,000 பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஊரக வளர்ச்சித்துறை, குடிநீர் சுகாதாரத்துறை இதெல்லாம் இணைந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் மட்டும் எடுத்துக்கொண்டோம், அதாவது தொடக்க கல்வியிலிருந்து கல்லூரி வரை இணைத்து பார்த்தோம்னா 3,45,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக 13,30,000 பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் தமிழக அரசு சார்பாக இருக்கிறார்கள். இவர்களில் குறிப்பாக இதுல ஓய்வு பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5,60,000 மக்கள் இருக்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு எதிர்ப்பு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என மிக முக்கியமான ஒன்று. என காலி பணியிடங்கள் பெரிய அளவில் இருக்கிறது என்று பேசப்படுகிறது. தனியார் மய கொள்கையை கைவிட வேண்டும், புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும், அவுட் சோர்சிங் நடைமுறையை கைவிட வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரை அளிக்கும் வரை இடைக்கால நிவாரணம் இவர்களுக்கு வழங்க வேண்டும். இது மிக முக்கியமான பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. இதுல நான் நம்ம துரைபாண்டியன் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மத்திய அரசுடைய பிரச்சனைகள் பிரதான பிரச்சனைகளாக பார்த்தது தாண்டி மத்திய அரசு ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா ஏராளம் இருக்கும். இதுல நம்ம முக்கியமா பேசப்படக்கூடியது அந்த புதிய அந்த கொள்கை. மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, மாநில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்க கணக்குப்படியும் பார்த்தாலும் 1,20,00,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மட்டும் 50 லட்சம் பேர் இருக்கிறோம். இவங்களுடைய பிரதான கோரிக்கை என்னன்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். மத்திய அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்தது காரணம் என்ன, அல்லது மாநில அரசுக்கு வேலைக்கு போனது காரணம் என்ன? கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் கழுதை மேய்க்கிறோம்னு சொல்லி தான் அரசு உத்தியோகத்துக்கே வந்தோம். அது காரணம் ஓய்வூதியம் என்ற சமூக பாதுகாப்பு திட்டம் இவ்வளவு நாட்களாக இருந்தது.
ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசாங்கம் 1/4/2003 முதலும் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் 1/1/2004 முதலும் புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி 10% எங்களுடைய சம்பளத்திலே பிடிக்கப்படும், 10% அரசாங்கம் கொடுக்கும். இது ரெண்டையும் சேர்த்து கொண்டு போய் பங்கு சந்தையில போடுவாங்க. பங்கு சந்தையில போட்டதற்கு பிறகு லாபம் கிடைத்தால் ஒருவேளை கிடைக்கலாம். ஆனா எங்கேயுமே புதிய ஓய்வூதிய திட்ட மசோதாவில், PFRDA மசோதாவில் எங்கேயுமே அரசாங்கம் கேரண்டி கொடுக்கும் என்று இல்லவே இல்லை. லாபம் கிடைத்தால் கொடுக்கலாம். அப்ப லாபம் இல்லை என்று சொன்னால் ஓய்வு பெறுவருடைய ஓய்வூதியம் இல்லாமல் போகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. எனவே இதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், வேலை நிறுத்தம் செய்திருக்கிறோம். ஆனா இதுல ஒரு ஒற்றுமை பாத்தீங்கன்னா பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேருமே 2003 இந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணது பாஜக. அன்னைக்கு இருந்த இடதுசாரிகள் மற்ற திமுக உட்பட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அதை விலக்கிக் கொண்டார்கள். மீண்டும் UPA 1 அரசாங்கம் வந்த பொழுது மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அது 2013 வரையில் இடதுசாரிகளுடைய எதிர்ப்பினாலும் பல்வேறு மாநில கட்சிகள் எதிர்ப்பினாலும் நிறைவேற்றவே இல்லை. ஆனால் 2013 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். மசோதா இப்பொழுது சட்டமாகிவிட்டது. இதன்படி பார்த்தால் மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர் யார் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அவர்கள் சேர்த்து வைத்த பணமும் கையில கிடைக்காது. இப்ப நான் ஒருவேளை 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனா நான் சேர்த்து வைத்த பணத்தில் 60% மட்டுமே என்னுடைய கையிலே கொடுக்கப்படும். 40% பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம்ல போடுவாங்க. அப்படி பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம்ல போட்டதுக்கு அப்புறம் அப்பவும் நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். 60 வயசு ஆயிடுச்சு, நாங்க ஏதாவது செத்து போயிட்டா ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டோம். செத்து போனா பென்ஷனும் கிடைக்காது, போட்ட பணமும் வராது. அப்ப இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு முரணான ஒரு சட்டம். இந்திய நாட்டில் லீகல் ஹேர் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு. பேங்க்ல, போஸ்ட் ஆபீஸ்ல 50 ரூபாய் போட்டு செத்து போனா கூட வாரிசுக்கு அந்த 50 ரூபாய் வாங்க முடியும். ஆனா இந்த சட்டத்தின்படி நீங்க 60% கையில கொடுத்த பிறகு 40% டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம்ல உங்களுக்கு பணமும் வராது, ஆளு செத்து போனா எதுவுமே கிடைக்காது. சோ இது ஒரு ஆபத்தான ஸ்கீம். இதை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அதனால காங்கிரஸ் கட்சி, பிஜேபி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நாங்க வைக்கிற கோரிக்கை என்ன என்று சொன்னால், முதலில் நீங்கள் திரும்ப பெற வேண்டும். PFRDA மசோதா, பென்ஷன் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிற PFRDA மசோதாவை, புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். குறிப்பிட்டது போல 2003 இந்த ஒரு பாஜகவினுடைய அந்த கூட்டணியிலே அந்த நடைமுறைப்படுத்தப்பட இருந்த இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் 2004 அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அதை 2004க்கு பிறகு வேலைக்கு சேர்றவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து திரு முருகேசன் அவங்கள்ட்ட கேட்கணும். நம்ம சேலம் அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறவர். இவர் ஓய்வூதிய சங்கங்களுடைய கூட்டமைப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த ஓய்வூதியத்தினால கண்டிப்பாக பாதிக்கப்பட போறது அடுத்து வரக்கூடிய 2004க்கு பிறகு இருக்கக்கூடியவர்கள். சோ இதை நீங்க எதுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணீங்க? இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு எதிரானது. அதற்கு மேலும் இப்பொழுது ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருக்கின்ற பென்ஷனர்களுக்கும் எதிரானது. ஏனென்றால் இப்பொழுது ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருப்பவர்களையும் அந்த திட்டத்தில் சேர்க்கலாம் என்று ஒரு அம்சம் அதில் இருக்கிறது. அதனால இதை நாங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறோம். மேலும் 2003 முதலே அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் தொடர்ந்து இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். இது எங்களுக்கு ஆபத்தானது என்பதை நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருப்பவர்களை கூட அதிலே சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்திலும் போராடுவோம். ஏனென்றால் பல நாடுகளிலே இந்த இப்படிப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதியர்கள் அரசு ஊழியர்களுடைய போராட்டம் காரணமாக மீண்டும் திருப்பி எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. எனவே தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். அதற்காக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய கூட்டமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பு என்று தமிழகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறோம். அதோடு இங்கே இருக்கின்ற மத்திய மாநில அரசு ஊழியர், அது அல்லாத மத்திய மாநில பொதுத்துறை ஓய்வூதியர், இவர்களையெல்லாம் இணைத்து ஒரு பெரிய கூட்டமைப்பையும் ஏற்படுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய தர்ணாவை 10,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்ட தர்ணா போராட்டத்தை சென்னையிலே நடத்தினோம். ஏனென்றால் இது ஒரு ஆபத்தான விஷயம். ஓய்வூதியம் பறிக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தின் காரணமாக தொடர்ந்து பேசலாம் திரு முருகேசன்.
குறிப்பாக மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2,60,00,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மத்திய அரசு மத்திய அரசு ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசியிருந்தோம். இதை ஒட்டிய நான் திரு சூரியமூர்த்தி அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து இதை சார்பாக மாநில அரசு ஊழியர்கள் எந்த அளவில் இந்த பிரச்சனையை பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து இதுக்கு வேற ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறக்கா, போராட்டங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இந்தியாவில் பணியாற்றக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 2003 கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். என்னுடைய தலைமையில் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 1,75,000 பேரை சிறைபிடிச்சு ஜெயிலில் அடிச்சு தண்டனைகள் எல்லாம் கொடுத்த காலம் அது. அப்ப கூட இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு கடுமையா போராடணும். அப்ப சட்டமாக்கப்படாதனால தமிழ்நாடு அரசு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க, அதை நடைமுறைப்படுத்தல. காலப்போக்கில் இப்ப சட்டமாக்கிட்ட பின்னர் அதை முழுமையா நடைமுறைப்படுத்திட்டாங்க. இது எந்த அரசு ஊழியனாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தொழிற்சங்க உணர்வுள்ள யாராலும் இதை ஏற்கவே முடியாது. அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு மோசடியான ஒரு கொள்கை தான் இது. இந்த மோசடியான கொள்கையை விட மாற்று வழிகள் நிறைய இருக்கும் பொழுது அரசு ஊழியருடைய வயிற்றில் அடிக்கின்ற இந்த திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதற்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பல்வேறு முறை நாங்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அதுக்கெல்லாம் தமிழக அரசை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள், மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் தமிழக அரசை பொறுத்தவரையில் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய முறையிலேயே ஓய்வூதியம் வழங்குவதற்கு நான் ஆணையிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. திரு சூரியமூர்த்தி, தொடர்ந்து நாம் பேசலாம். இதை பற்றி நாம் இன்னும் விரிவாக பேசியிருக்கிறோம். அதை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதான பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். மாநில அரசு ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்று பார்த்தோம்னால் 50% அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என ஏற்கனவே 90% இருந்தது. 10% உயர்த்தி 100% ஆனதுனால இப்ப 50% அகவிலைப்படியோடு இணைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. மருத்துவ காப்பீட்டு நிதி நிர்வாக மேலாண்மையை முறைப்படுத்த வேண்டும், அதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பணி மூப்பு அடிப்படையில் ஆசிரியர் பணியிட மாறுதல் வழங்க வேண்டும். தொடர்ந்து இது மாநில அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து நான் திரு துரைப்பாண்டியன் அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய இப்ப மாநில அரசு சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் இது. இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பணி மூப்பு அடிப்படையில் வழங்க வேண்டும், வேலை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு? பணி மூப்பு அடிப்படையில் மாற்றல் அதான சொல்றேன். ஆமா, இடமாறுதல் தான். இடமாறுதல் அதுல அவங்களுக்குன்னு இல்ல, பல இடங்களையும் பிரச்சனை இருக்கு. இப்ப கவுன்சிலிங் என்று சொல்லி நேரடியாக கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த கவுன்சிலிங் கூட தப்பு நடக்கிறதா பல செய்திகள் வருது. அப்ப இந்த பணி மூப்புன்னு நீங்க ஒரு ஆணையை பிறப்பித்து சட்டமா கொண்டு வந்தோம்னா ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல யார் சீனியர் மோஸ்டோ, யார் பணி மூப்பு அடிப்படையில் நிறைய நாள் சர்வீஸ் பண்ணா அவங்களதான் மாற்ற வேண்டும். சோ அப்ப தவறு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுதான் காரணம். கண்டிப்பாக இது போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையில இப்ப நம்ம பார்க்கும்போது அகவிலைப்படி அப்படிங்கிற இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி சொன்னாங்க. அந்த அகவிலைப்படி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு ஏற்கனவே 90% இருந்தது, 10% உயர்த்தி 100% ஆக்கி இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேசிக் 10,000 மத்திய அரசு வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து நான் திரு சூரியமூர்த்தி அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த அகவிலைப்படி என்பது இந்த அகவிலைப்படி 50% நம்ம அதோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்க்கப்படுகிறது. அந்த ஒரு கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோரிக்கை சார், ஏன்னா விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்ப வழங்கப்படக்கூடிய அகவிலைப்படி உயர்வுன்றது அடிப்படை ஊதியத்துக்கு இணையா இப்ப வந்து போச்சு. எந்த காலகட்டத்திலையும் இப்படி வந்ததுன்னா பாதிய அது 50% அடிப்படை ஊதியத்தோட இணைச்சு புதிய ஊதியம் நிர்ணயிக்கிறதா முறை. அதுக்கிடையில இடைக்கால நிவாரணமா கொடுப்பாங்க. ஆனா இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதை பாராமுகமா இருப்பது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அரசு ஊழியர்கள் மிகுந்த ஆவலோடு அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வந்தால் மிக முக்கியமா இருக்கும். உங்களுடைய 7வது சம்பள கமிஷன் அமைப்பதற்கு முன்னாலேயே 50% பஞ்சப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைத்து வழங்கியிருக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கியிருக்க வேண்டும். 6வது சம்பள கமிஷன், நீங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள வீதம் மாறினால் மாநில அரசு ஊழியர்களுக்கு சம்பள வீதம் மாறும். அப்ப 6வது சம்பள கமிஷன் தன்னுடைய பரிந்துரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா
50% பஞ்சப்படி உயர்ந்தால் அதை அடிப்படை சம்பளமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா மத்திய அரசாங்கம் நம்முடைய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் அதை மாத்தாம இன்னைக்கு வெறும் அறிவிப்போட விட்டுட்டாங்க. ஆனா மத்திய அரசு ஊழியருடைய கோரிக்கை தான் மாநில அரசு ஊழியரின் கோரிக்கை. பிரதான கோரிக்கை எப்பொழுதெல்லாம் சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறதோ அப்பொழுதே இடைக்கால நிவாரணத்தை சேர்த்து அவங்க அறிவித்திருக்க வேண்டும். அதை அறிவிக்கவில்லை. அப்ப 7வது சம்பள கமிஷன் என்பது ஒரு வெற்று வார்த்தையாக வந்திருக்கிறது. அதே போல சம்பளத்தை அவங்க 50% பஞ்சப்படியை அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து வழங்க வேண்டும். இது எல்லா சம்பள கமிஷனுக்கு முன்னாடி செய்திருக்கிற ஒரு காரியம்தான். ஆனா இந்த தடவை மத்திய அரசாங்கம் வெறும் அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஆனா அடிப்படையாக எந்த காரியத்தையும் செய்யவில்லை. இப்ப சம்பள கமிஷன் ஒன்னு அறிவிச்சு அதுக்கான ஒரு ஆபீஸ் மட்டும் திறந்திருக்காங்க. எந்த வேலையும் இன்னும் தொடங்கவே இல்லை. கண்டிப்பா இதை ஒட்டியே கேட்கக்கூடியது, இந்த 7வது சம்பள கமிஷன் அமல்படுத்துவதற்கு காலதாமதமானா கூட இடைக்கால நிவாரணம் அப்படின்னு வழங்கி இருக்க வேண்டும். அது உங்களுடைய பாத்தீங்கன்னா முக்கியமான கோரிக்கை. காரணம் இன்னைக்கு விலைவாசியை பாத்தீங்கன்னா பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபா, அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபா. எனக்கு 1/1/2006 சம்பளம் மாத்தும் போது இவைகள் எல்லாம் வெறும் 18 ரூபா 12 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருந்துச்சு. அப்ப எத்தனை மடங்கு விலை உயர்ந்திருக்குன்னு பாருங்க. இப்ப மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு இன்னைக்கு 100% பஞ்சப்படி உயர்ந்து விட்டது. அப்ப 100% உயர்ந்து விட்டதுன்னா என்ன? 2006 எனக்கு 1% பஞ்சப்படி என்று கணக்கு போட்டு பார்த்தால் இன்னைக்கு 2014 ஜனவரியில் 100% உயர்ந்திருக்கிறது. அப்ப 100% உயர்வு என்று சொன்னால் 1 ரூபாய்க்கு விற்ற பொருள் 101 ரூபாய்க்கு விற்கிறது என்று பொருள். அப்ப அடிப்படையில் முதல் காரியமே என்ன பண்ணிருக்குன்னா இன்னைக்கு வாங்கும் சக்தி அதிகப்படுத்துவதற்காக இந்த பஞ்சப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைத்து வாங்கியிருக்க வேண்டும். ஆனா மத்திய அரசாங்கம் அப்படி செய்யவில்லை. கண்டிப்பா இதை ஒட்டிய இன்னொரு ஒரு கேள்வி. நம்ம பார்க்கும்போது ஊழியர்கள் மொத்தம் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். அதுல 1952 காவல்துறை ஆரம்பிக்கப்பட்ட போது அவங்களுக்கு 1 லட்சம் மொத்த அளவு பேர் இருக்கணும் அப்படின்னு வந்தது. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த 1 லட்சமே நீடிச்சிட்டு இருக்கு. மக்கள் தொகை இப்ப இதுல ஒரு சிக்கலான விஷயமே என்னன்னா அரசாங்கத்தோட வேலை அதிகமாகி போயிட்டே இருக்கிறது. சாலை போடுவது அதிகரித்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம நகர்ப்புறங்கள் பெருக பெருக அது திருட்டு கொள்ளை எல்லாம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மக்களுக்கான தேவைகளும் அதிகமா இருக்கு. ஆனா தேவைக்கு தகுந்தாற் போல் சிவில் சர்வன்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கு பாருங்க, அது கவனிக்கப்படவே இல்லை. தேவைக்கு தேவையான ஆட்களை எடுக்காம குறைவாக தான் எடுத்துறாங்க. நான் சொல்லல, டிஜிபி சொல்றாரு, கமிஷனர் ஆஃப் போலீஸே சொல்றாங்க எங்களுக்கு போலீஸ் பத்துல குறைவா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிபதி இடம் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அடிப்படை தேவை என்னன்னா மக்கள் சேவை என்பது யார் மூலமா நடக்கணும்? மக்கள் சமூகத்துக்கு சேவை செய்யறவங்க யார்? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தான். அப்ப அவர்களை அதிகமாக்க வேண்டும். காவல்துறைக்கு நிறைய பேரை வேலைக்கு எடுக்க வேண்டும். இப்படி மத்திய அரசாங்கத்துல மாநில அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துல 2.5 லட்சத்துல 3 லட்சம் காலியிடங்கள் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துல மட்டும் 6 லட்சம் காலியிடங்கள் இருக்கிறது. இதை யாரும் நிரப்புவதே இல்லை. நீங்க ரயில்வேல பாத்தீங்கன்னா ரயில்வேல ஒவ்வொரு கோச்சுக்கு ஒரு டிக்கெட் கலெக்டர் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா 3 கோச்சுக்கு ஒருத்தர், 5 கோச்சுக்கு ஒருத்தர் தான் போடுறாங்க. இப்படி பல்வேறு துறைகளில் காலியிடங்கள் நிறைய இருக்கிறது. மத்திய அரசாங்கம் அந்த காலியிடங்களை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாஜகவோட தேர்தல் அறிக்கை கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. லெஸ் கவர்னன்ஸ் சொல்றாங்க, லெஸ் கவர்மெண்ட் என்று சொல்றாங்க. அதாவது அரசாங்கம் என்பது இல்லாமல் போய்விடும். அப்படின்னா இந்த வேலையில யார் பார்ப்பாங்க? தனியார் பார்ப்பாங்க, கான்ட்ராக்டர் கொடுப்பாங்க. இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இதை மாற்றுவதற்கு யார் ஆட்சி வந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். 2,60,000 ஊழியர்கள் இருக்கக்கூடிய 2,60,00,000 ஊழியர்கள் இருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரவிருக்கின்ற அரசு இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்குமா என்ற எண்ணத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒவ்வொரு முக்கிய கட்சிகளும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையாக பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் நம்ம இப்போ அதிமுக அவர்களுடைய சட்டமன்றத்தில் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். தமிழக அரசு ஊழியர்கள் திறம்பட பணியாற்றும் சூழலை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஊழியர்கள் குறைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். நிர்வாக பணி சிக்கல்களை சீராக்க நடவடிக்கை, சலுகைகள் தொடரும். இப்போது தற்போது அவர்கள் வாங்கிக் கொண்டிருக்கின்ற பெற்றுக் கொண்டிருக்கிற சலுகைகள் தொடரும். காலி பணியிடங்களை நிரப்ப விரைந்து நடவடிக்கை என்று சொல்லியிருக்கிறார்கள். புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்படும். சத்துணவு பணியாளர் பிரச்சனைகளுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டப்படும். அதிமுகவினுடைய 2014 அவர்கள் வெளியிட்டிருக்க 7வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஊதிய விகிதங்கள் தமிழகத்திலே இந்த மாநிலத்திலே மாற்றி அமைக்கப்படும் என்று ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள்.
இதைத் தொடர்ந்து திமுகவுடைய சட்டமன்ற தேர்தல் அறிக்கை, அதில் மகப்பேறு விடுப்பு 4 மாதங்களாக அதிகரிக்கப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 மாதங்கள் 4 மாதங்களாக அதிகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து திமுக 2014 அவர்கள் வெளியிட்ட இந்த நாடாளுமன்றத்திற்காக வெளியிட்ட அறிக்கை, புதிய ஓய்வூதிய திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும், போனஸ் உச்சவரம்பை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், 2.5 லட்சம் அஞ்சல் துறை GTS தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும், அரசு ஊழியர் போனஸ் 10% உயர்த்த வலியுறுத்தப்படும், புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ரயில்வே தொழிலாளர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். ஏற்கனவே உங்க ஆர்மிக்கு கொடுத்திருக்காங்க, அது மாதிரி ரயில்வேக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழிலாளர் நலத்திட்டம் தேசிய அளவில் கண்காணிப்பு ஆணையம் என்று உருவாக்கி அவர்களுடைய நலத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2014 பார்க்கப்படுகிறது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் அதிமுக திமுகவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு சூரியமூர்த்தி அவங்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே ஒரு பக்கம் ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது, புதிய நியமனங்கள் உருவாக்கப்படும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இது ரெண்டையும் எப்படி அவங்க டேலி பண்ணுவாங்க? இதை தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அவுட் சோர்சிங் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பதில் என்ன? நிர்வாக ரீதியா எந்த அரசு வந்தாலும் இந்த விஷயத்துல ஆழமா சிந்தித்து செயல்படுறதே இல்லைன்னு தான் எங்களுடைய ஆதங்கம். ஏற்கனவே 2003 SCRC ஆள் குறைப்பு நடவடிக்கைகள் எடுத்து ஒவ்வொரு துறையை அனலைஸ் பண்ணி பணி தேவைக்கு ஏற்ப பணியாளர் இருக்காங்களான்னு அனலைஸ் பண்ணாங்க. ஆனா அதனுடைய இறுதி முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, நெட் ரிசல்ட் 0. இன்றைய வரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கு தமிழ்நாட்டில். இந்த பணியிடங்களை முழுமையா நிறைவு செய்வதற்கான வேகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படல. TNPSC மூலமா எடுக்கப்படுவதாக சில செய்திகள் வந்தாலும் கூட அது எண்ணிக்கையில் 1000 பணியிட தேவைன்னா 100 பேரை எடுப்பாங்க. 900 பேர் எத்தனை ஆண்டு கழிச்சு அவங்க எடுக்க முடியும்? அந்த ப்ராசஸ் முடியறதுக்கே வருடக்கணக்கில் ஆயிடுது. அதனால தொடர் கதையாகவே இந்த காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய செயல்கள் தொடர் கதையா இருக்க தவிர நிறைவுக்கு வரவே இல்லை. இதுக்கு இடையில பணி பற்றாக்குறை செய்வதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால பணிகள்ல தாமதமோ பணி தடையும் ஏற்படுது. இதனுடைய மொத்த ரிசல்ட் என்னன்னா, அரசு ஊழியர்கள் வேலை செய்யறது இல்ல, அரசாங்கத்தில் பணிகள் நடைபெறுவதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய துர்பாக்கிய நிலை மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து சேருது. இதற்கு அரசு ஊழியர்கள் மட்டுமே காரணம் இல்ல, ஆளக்கூடிய அரசு தான். பணிக்கு ஏற்ப பணியாளர்களை வழங்க வேண்டியது அவருடைய கடமை தானே. இப்ப பாருங்க, ஓய்வு பெற்றவங்களை வச்சுக்கிட்டு மாதம் 7000 8000 சம்பளம் கொடுத்து தொகுப்புதியமா கொடுத்து அவங்கள வேலைக்கு வாங்குறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோகுது. ரெண்டாவது, ஒரு ஸ்டாச்சுட்டரி அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஓய்வூதியத்தையும் வாங்கிக்கிட்டு கூடுதலா இந்த சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நிறைவான பணியை அவங்க ஆற்ற முடியாத நிலைமைகள் தான் இன்றைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தணும். தேவைக்கு ஏற்ப பணியாளர்களை நியமனம் செய்யணும். இப்ப காவல்துறை பத்தி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. காவல்துறையில கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன எண்ணிக்கையில காவல் அலுவலர்கள் அரசாங்கம் கொண்டு வந்ததோ அதுல ஒரே ஒரு ஆளை கூட கூடுதலா அவங்க அனலைஸ் பண்ணி கூட்டவே இல்லை. அந்த பணியிடங்களையும் இன்னைக்கு கூட 22,000 பேர் காலி பணியிடங்கள் இருப்பதா காவல்துறையிடம் தகவல் வந்திருக்குது. இதையெல்லாம் நிரப்பாம சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல, பணிக்கு ஆள் இல்ல, இந்த குறைகள் என்னைக்கு நீடிக்க தான் போகுது. அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. ஆளக்கூடிய அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்தா சற்றேறக்குறைய ஒரு 6 மாதத்துக்குள்ளார அனைத்து பணியிடங்களையும் நிறைவு செய்து விடலாம். அரசு பணிகள் துரிதமா செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கலாம். திரு சூரியமுத்து, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். குறிப்பிட்டது போல இந்த அவர்களுடைய பிரச்சனை பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதாவது அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள், அதே நேரத்தில் புதிதாக பணியாளர்களை எடுக்காமல் இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தொடர்ந்து அவுட் சோர்சிங் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமான முருகேசன் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த அவுட் சோர்சிங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய இப்ப GHல முதற்கொண்டு லேப் எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் விட்டுறாங்க. இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு வர்ற பட்சத்துல நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்தாக என்ன பதிவு செய்ய நினைக்கிறீங்க? அவுட் சோர்சிங் என்ற முறையே தவறு என்று நம்ம சொல்றோம், கூடாது. மேலும் அவங்களை அவுட் சோர்சிங் எடுக்கிற கம்பெனிகள் அவங்களுக்கு சரியா சம்பளம் கூட கொடுக்கறது இல்ல. நீங்க மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா மாத கணக்கில் சம்பளம் கொடுக்கலன்னு அது ஒரு பக்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எனவே அந்த அரசாங்கமே நேரடியாக அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களிடம் வேலை வாங்குவது என்பதுதான் சரியான முறை. அதை விடுத்து அரசாங்கம் இது செய்வது என்பது சரியல்ல என்பது ஒண்ணு. அதோட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கு மேலும் பல கோரிக்கைகள் இருக்குங்க. மத்திய அரசுக்கு இணையான சம்பளம்
விகிதம் கிடைத்ததே ஒழிய மத்திய அரசுக்கு இணையான படிகள் இன்னும் கிடைக்கல. வீட்டு வாடகை படி, அதே போல கல்வி படி, இந்த படிகள் எல்லாம் பலது அவர்களுக்கு பாக்கி இருக்கிறது. இதை இந்த மாநில அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு தீர்க்க வேண்டும் என்ற நிலைமை இல்லாம இருக்கு. அவர்கள் தேர்தல் காலத்தில் அறிவித்தார்களே ஒழிய பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட சென்ற அரசாங்கத்திலேயே அதே மாதிரி 2008க்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதே இல்லாமல் போய்விட்டது தமிழகத்தில் சொல்லலாம். அந்த மாதிரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஓய்வூதியர்களாக இருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களுடைய குறை என்ன என்று கேட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற நிலைமை உடனடியாக வேண்டும். அதே மாதிரி இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை மறுபரிசீலனை என்று இப்பொழுது திமுகவும் அறிவித்திருக்கு. முதல்ல அதிமுகவும் 2011 அறிவித்தது. ஆனால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அதிமுக புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு எதிராக ஓட்டு போட்டதே ஒழிய, ஆனா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுவதும் 2003க்கு பிறகு பணிக்கு வந்தவர்களுக்கு அமல்படுத்தப்படவே இல்லை. அது மறுபரிசீலனை செய்யல. அதே மாதிரி இன்றைக்கு திமுக அந்த புதிய ஓய்வு திட்டத்துக்கு மசோதாவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டு இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இது எப்படி ஒரு முரண்நகையா இருக்கு. அதனால இந்த ஓய்வூதிய மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நாங்கள்லாம் ஆதரவு தர முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இவர் குறிப்பிட்டது போல பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. இதை தொடர்ந்து ஒன்று தொன்று தொட்டு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அவங்க சொன்னது போல 2004 இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு பல போராட்டங்கள் செய்தாலும் கூட அதுக்கு வரவிருக்கின்ற அரசுகள் மாற்றி மாற்றி அவங்க பேசுறாங்களே தவிர அதுக்கு உண்டான அந்த போராட்டத்துக்காரர்களை கூப்பிட்டு அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நான் துரைபாண்டி அவங்க நான் கேள்வி என்னன்னா, அப்போ அவங்க சொல்லும்போது கூட ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்தோம், இந்த GDS அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமின் சேவா, இந்த மாதிரியான ஊழியர்கள் இன்னும் ஒரு முறைப்படி அவங்க தபால் ஊழியர்களாக சேர்க்கப்படாத ஒரு நிலையை நீடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற முன்னாடி நான் அந்த தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ரயில்வே ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று சொல்லி. ரயில்வே ஊழியர்களும் மத்திய அரசு ஊழியர்கள் தான். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை என்னவா இருக்குன்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற செய்வது என்பதுதான் இருக்க வேண்டும். அது முதல் வரியில வருது. ஆனா 2வது வரியில ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு என்பது அது ஒரு மாறுபாடான கருத்து, முரண்பாடான கருத்துக்களாக இருக்கிறது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொள்கைகள் எல்லாமே சுற்றி சுற்றி ஒண்ணுதான். திருச்சியில கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்க சுத்தினாலும் ரெங்கப்பட்டினம் வரணும், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரை தரிசிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய அரசு மாநில அரசு இவர்கள் கடைபிடிக்கிற கொள்கை எல்லாமே சுற்றி சுற்றி ஒன்றே ஒன்று சுற்றி தான் வருது. புதிய பொருளாதார கொள்கையினுடைய விளைவுதான். நல்ல அவரை பேசும்போது முருகேசன் மிக அழகாக சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அதற்கு முன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதே புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தியது. இதான் எங்களுக்கு இருக்கிற வருத்தமே. அதே போல பாராளுமன்றத்தில் செப்டம்பர் 4, 2013 வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது இடதுசாரிகளோடு சேர்ந்து அதிமுக வாக்கெடுப்பை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு எதிராக. ஆனா தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கடுத்து இந்த அவுட் சோர்சிங் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இது எல்லாமே IMF உலக வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஒரு நிரந்தர ஊழியர் என்று சொன்னால் அவனுக்கு நிரந்தர சம்பளம் கொடுக்கணும், விடுமுறை கொடுக்கணும், அது இல்லாம அவனுக்கு போனஸ் கொடுக்கணும், அது வீட்டு பாடம் எப்படி கொடுக்கணும். ஆனா அதே நேரத்தில் அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி என்று சொன்னால் அது ஹையர் அண்ட் ஃபயர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வேலைக்கு வா, வேண்டாம்னா போயிடு, அவ்வளவுதான். எந்த விதமான உரிமை இல்லாமல் தொழிலாளர்கள் இன்னைக்கு அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை மாற்றுவதற்கான திட்டம் இதுவரையில் வந்த எந்த அறிக்கையிலும் இல்லை. அதே போலதான் GDS ஊழியர்கள். இந்தியா சுதந்திரம் வாங்கின காலத்தில இருந்து இதுவரையில 2,50,000 பேர் கிராமப்புற அஞ்சலக ஊழியர்கள் என்று ஒரு காலத்துல எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயின்னு சொன்னாங்க, இப்ப GDS என்று சொல்லுகிறார்கள். இது கிட்டத்தட்ட இந்திய நாட்டில் இருக்க 2,47,000 போஸ்ட் ஆபீஸ்ல 5,5 லட்சம் ஊழியர்கள் 2 லட்சம் பேர் அத்த கூலிகள். அவர்களுக்கு சட்டப்படியான சம்பளம் கிடையாது, சட்டப்படியான வேலை கிடையாது, சட்டப்படியான எந்த சலுகையும் கிடையாது. கிட்டத்தட்ட அப்பன் ஈடி, மகன் ஈடி, போற போக்க பார்த்தா பேரனும் ஈடியாக வேலை செய்கிற ஒரு 3 தலைமுறை ஈடியாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியே அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகும் மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே எங்களுடைய பிரதான கோரிக்கை 7வது சம்பள கமிஷனுக்கு முன்னால் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பரிந்துரைக்கு நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்னா, முதலில்
தபால் ஊழியர்களை 2 லட்சம் GDS ஊழியர்களை நிரந்தர ஊழியராக்க வேண்டும் என்ற வரையறையை நாங்கள் சம்பள கமிஷனுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையினுடைய வெளிப்பாடு தான் இவை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வரவிருக்கின்ற இந்த அரசு கண்டிப்பாக இவருடைய பிரச்சனை எல்லாம் பேசும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார்கள். தொடர்ந்து காங்கிரசும் பாஜகவும் தங்களது தேர்தல் அறிக்கையாக என்ன வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது பற்றி எல்லாம் பேச காத்திருக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்களுக்காக அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதற்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தேர்தல் ஸ்பெஷல் என்பதால் குறிப்பா ஒவ்வொருத்தரும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை 2014 என்ன வெளியிட்டிருக்கிறார்கள். நிர்வாக கட்டமைப்புகள் நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஊழல் மற்றும் காலதாமதத்தை தடுக்க அரசு பணிகள் எல்லாம் டிஜிட்டல் மயமாக மாற்றம் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஊழியர்களுக்கு கடுமையான மதிப்பீட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நன்றாக செயல்படுபவர்களுக்கு பரிசு, செயல்படாதவர்களை மேம்படுத்த பயிற்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 2,60,00,000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள மையப்படுத்தி தேர்தல் அறிக்கையில அவங்கள குறிப்பிட்டு அப்படின்னு எதுவுமே சொல்லல அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். இதைத்தான் அவர்கிட்ட நான் கேள்வியா கிடைக்கும் கேட்க நினைக்கிறேன். இதை நீங்க எப்படி தான் பாக்குறீங்க? அவங்க அறிக்கையாவே வெளியிடல ஒண்ணு. அதாவது காங்கிரஸும் சரி பாஜக 2 பேருமே அரசு ஊழியர்களை பற்றி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எதையும் தெரிவிக்கவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், CPIM இவங்க 3 பேரும் அரசு ஊழியர்களை பற்றி சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இல்ல உங்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கைங்கிறனால ஒரு விஷயத்தை சேர்த்து நான் சொல்லிடுறேன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பாஜக 2க்கும் பாத்தீங்கன்னா வார்த்தைகள் மட்டுமே வித்தியாசப்படுகிறது. ஒரு உதாரணம், இந்த தேசத்தோட பிரச்சனை அரசு ஊழியர் பிரச்சனை மட்டுமல்ல, விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் மாதிரி இந்திய நாட்டில் கத்திரிக்காய் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை கத்திரிக்காய் உற்பத்தி செய்தவன் நிர்ணயம் செய்வதில்லை. மாறாக கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து மவுச ஒருத்தன் மேலே கீழே நகர்த்தி கத்திரிக்காயின் விலையை நிர்ணயம் செய்கிறான். அதற்கு காரணம் என்ன? ஊக பேர வாணிபம். இன்னைக்கு வியாபாரத்தில் சிறு தொழிலே ஊக பேர வாணிபத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனோட அடிப்படை இதை நீக்குவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலேயோ பாஜகவின் தேர்தல் அறிக்கையில இல்ல. மாறாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ்ல 0 aversion to FDI அப்படின்னா என்னன்னா, FDI என்பது தங்கு தடை இல்லாமல் இந்திய நாட்டுக்குள்ள அனுமதிக்கப்படும். பாஜக கொஞ்சம் ஆங்கில வார்த்தையை மாற்றி இருக்காங்க, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஃபார் FDI. இது அதிமுக தேர்தல் அறிக்கையில கட்டுப்பாடுகளோட கூடிய FDI. CPM தேர்தல் அறிக்கையில அதாவது எந்த நாட்டோட தொழிலை பாதிக்கு எந்த நாட்டினுடைய தொழிலையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. அது இன்னொன்னு ஒரு ஆபத்து இருக்கிறது. FCI முழுவதுமாக மூடப்படும் என்று சொல்லி பாஜக ஒரு அபாயகரமான அறிவிப்பு வந்திருக்கிறது. அதனால இந்த பாஜக காங்கிரஸ் 2 தேர்தல் அறிக்கையும் இதுதான் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த 2 பெரிய அரசியல் கட்சியுமே விலைவாசியை குறைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து சமூக கருத்துக்கு நன்றி. குறிப்பிட்டது போல காங்கிரசும் பாஜகவும் எந்த ஒரு நடவடிக்கையும் தங்களது அறிக்கையில் கூட அதை குறிப்பிடவில்லை என்ற ஒரு வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து நான் திரு சூரியமூர்த்தி அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப இவங்களுடைய அறிக்கையை நீங்க இப்ப பாத்தீங்க, இதை பார்க்கும்போது ஏன்னா நீங்க பல போராட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க நீக்கணும், அதுக்குண்டான மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு பல விஷயம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது சம்பந்தப்பட்ட எதுவுமே இதுல வரலன்னு பார்க்கும்போது நீங்க உங்களுடைய பதிலா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மிகப்பெரிய அதிருப்தி தான் சார் இந்த கட்சி வேலை ஏற்படுது. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே கொடுத்த வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு மாநில பொறுப்புக்கு வந்தோம்னா ஓய்வூதிய திட்டத்தை பழைய மாதிரியே நடைமுறைப்படுத்துவோம்னு சொன்னாங்க. இந்த தடவை அந்த வாக்குறுதி கூட அந்த தேர்தல் அறிக்கை இல்ல. திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில பார்ஷியலா தான் இருக்க தவிர முழுமையா இல்ல. இதுல என்ன உங்களுக்கு சங்கடம்னே தெரியல. புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய லாபம் இன்னும் சிந்திச்சு செயல்படுத்தினா பல வகையில் அதை ஈடுகட்ட முடியும். அத செய்யல. 2வது, ஏற்கனவே போட்ட ஒரு அரசாணை, தமிழக அரசில் பணியாற்றக்கூடிய பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய தொகுப்பூதிய பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், காலமுறை ஊதியம் இல்லாத பணியாளர்கள் எல்லாம் நிரந்தரம் செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அரசாணை 22 ஒரு ஆணையே போட்டாங்க. இன்னைக்கு பல்வேறு துறைகள்ல கிட்டத்தட்ட 75,000 பேர் ஒரு இழிந்த நிலையில பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விடிவை தேட எந்தவித வாக்குறுதியும் அவங்க கொடுக்கல. போடப்பட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற வாக்குறுதியை கூட அவங்க கொடுக்கல.
இரண்டாவது, சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்காக எந்தவித அறிவிப்புமே அவங்க வெளியிடல. சீரமைப்பும் சொல்றாங்க. இதைத்தான் கிட்டத்தட்ட 25 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 84 பணிக்கு வந்த அந்த பணியாளர்கள் சற்றேறக்குறைய 2,35,000 பேர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு குறைவான ஒரு அலுவலக உதவியாளரை விட கீழ்த்தரமான குறைவான ஊதியத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பதவி உயர்வு கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது. இப்படிப்பட்ட அத்துக்கூலிகளை போல 30 ஆண்டுகள் பணியாற்றக்கூடியவருடைய அந்த இழிநிலையை போக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்கப்படல. சூரியமூர்த்தி, சென்னையில பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு எவ்வளவோ சிரமங்கள். அதுவும் இந்த மெட்ரோ ரயில் போடுறோம்னு சொல்லிட்டு மூளைக்கு மூல ரோடுகள்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அரசு ஊழியர்கள், பெண் அரசு ஊழியர்கள் வேலைக்கு போறதே மிகப்பெரிய சுமையா இருக்குது. அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு, சிறப்பு பஸ் வசதிகளோ அல்லது ஒரு ஷார்ட் ட்ரிப் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாங்கன்னா அந்த ஊழியர்களுக்கு. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து திரு முருகேசன் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ மத்திய அரசு, மாநில அரசு அவர்களுடைய பிரச்சனைகளாக நான் பார்த்தா அந்த ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதற்கு கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது. உங்களுடைய தீர்வாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. அதாங்க, மத்திய மாநில அரசு ஊழியருடைய கோரிக்கைகளை அழைத்து பேசி நிறைவேற்றுகின்ற அரசுகளாக வேண்டும். அதே மாதிரி புதிய ஓய்வூதிய மசோதா அந்த திட்டத்தை ரத்து செய்து பழையபடியே இருக்கின்ற பாதுகாப்பான ஓய்வூதியம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற உறுதிமொழியினை தருகின்ற கட்சிகளுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதை விட தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் ஓஏபி பென்ஷன் வாங்குறாங்களா, அதோட நிறுத்தப்பட்டு விட்டுருக்கார்கள். குறைந்தபட்ச ஓய்வூதியம் மத்திய அரசுக்கு இணையான அவர்களுக்கும் அவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதே போலவே மருத்துவ வசதிகள் இந்த ஓய்வூதியர்களுக்கெல்லாம் தரணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாச்சு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் இடதுசாரி கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் அவருடைய வாய்மொழி அறிக்கைகளிலும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் கொடுக்காமல் இருப்பது எங்களுக்கு எல்லாம் வருத்தமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு முருகேஷ். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. ஒரு குறிப்பிட்டது போல ஒட்டுமொத்தமாக பார்த்தோமே, ஆனா இவங்க சொல்லும் போது இப்ப சத்துணவு ஊழியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. 1984 எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை இன்னும் நகைச்சுவையா கூட சொல்றாங்க. அப்ப அறிமுகப்படுத்தப்பட்டப்ப சத்துணவு ஊழியர்களாக இருந்தவர்கள், அவங்ககிட்ட சத்துணவு வாங்கி சாப்பிட்டவங்க இன்னைக்கு அவங்கள விட மிக உயரமான இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆனா இன்னும் சாப்பாடு போட்டு அந்த சத்துணவு வேலை பார்த்தவங்க அதே நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கறதா அவங்களுடைய ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமா அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அதே நிலைதான் இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான். உதாரணத்துக்கு காவல்துறை இன்னைக்கு மக்களுக்கு தெரிகிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிக அளவில் இருக்கு. அதற்கேற்றாற் போல ஆட்களை எடுக்க வேண்டும், புதிய பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்களுக்கு அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். இந்த அரங்கத்தில் இவர்களுடைய தீர்ப்பாக மக்களுடைய கருத்தாக அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு துரைபாண்டியன் அவர்களுக்கும், திரு சூரியமூர்த்தி அவர்களுக்கும், திரு முருகேசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.